புதுச்சேரியில் நண்பர்களுக்கு புத்தாண்டு விருந்து வைக்க ஆசைப்பட்டு புல்லட்டில் சென்று சங்கிலி பறித்த புதுத்திருடன் கால் உடைந்த நிலையில் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார். ஐபோன் புல்லட் என்று பந்தாவாக வலம் வந்தவர் சங்கிலி திருடனாக மாறியது எப்படி? புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள கோவில் ஒன்றில் துப்புரவு பணியாளராக வேலை செய்பவர் 57 வயதான அஞ்சலை. வழக்கம் போல பணி முடித்து கோயில் அருகே நின்று கொண்டிருந்த அஞ்சலையை நோக்கி ஒரு புல்லட் வாகனம் வந்துள்ளது. அதில் டிப்டாப் உடையணிந்த இளைஞர் ஒருவர் தோரணையாக அமர்ந்து வந்துள்ளார். கம்பீரத்துடன் புல்லட்டில் வந்த நபர் திடீரென அஞ்சலையின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கச் சங்கிலியை அறுத்து சென்றபோதுதான் தெரிந்தது அவர் ஒரு களவாணி பயல் என்று. செயினை பறிகொடுத்த அஞ்சலை அலறிய அலறலில் புல்லட்டை நேராக மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தலை குப்பர விழுந்துள்ளார் அந்த ஸ்டைல் களவாணி பயல். கீழே விழுந்ததில் மீசையில் மண் போட்டவில்லை என தெரிந்ததும் சுதாரித்துக் கொண்டே எழுந்த அந்த நபர் வண்டியை எடுத்துக்கொண்டு தலைமறைவானார். வழக்கம் போல வேடிக்கை பார்த்த அப்பகுதி மக்கள் வண்டி எண்ணை குறிப்பிட்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். விவரம் இல்லாமல் கொள்ளையடித்த நபரின் வாகன பதிவெண்ணை வைத்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் போலீசார் அட்ரஸ் முதல் ஆதார் எண் வரை கண்டுபிடித்து விட்டனர். முத்தியால்பேட்டை டிவி நகரைச் சேர்ந்த சிவசெல்வ சுந்தரம் வீட்டிற்கு சென்ற போலீசார் கதவை தட்டி உள்ளனர். அங்குதான் திருட்டுக்கும் விபத்துக்கும் காரணமான புல்லட் நின்று கொண்டிருந்தது. புல்லட்டை கைப்பற்றிய போலீசார் புல்லட் பாண்டியை தேடிய போது சிக்கவில்லை. அவர் காலில் கட்டு போடுவதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றிருப்பதாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தனியார் மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் அவரை அப்படியே கைத்தாங்கலாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் திருட்டு எனது ஹாபி என உருட்டி உள்ளார் அந்த இளைஞர். சிறு வயதிலேயே தந்தை தாயை இழந்த இளைஞருக்கு பிரான்சில் உள்ள பெரியப்பா மாதந்தோறும் பணம் அனுப்பி பார்த்துக் கொள்கிறார். டிவி நகரில் புறா, கோழி போன்றவற்றை வளர்த்து வரும் இவர் புல்லட், ஐபோன் என வசதியாகத்தான் வலம் வந்திருக்கிறார். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நண்பர்களுக்கு ட்ரீட் வைக்க பிரான்ஸ் பணம் பத்தாது என யோசித்த போதுதான் களவும் கற்றுமர என்ற பொன்மொழி அவரது கண்ணில் பட்டுள்ளது. புல்லட்டுடன் புது திருடனாக அவதாரம் எடுத்தவர்தான் தற்போது காலில் கட்டுடன் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.